கிரிக்கெட் உலகத்தில் 2 முக்கியமான அணிகள் மோதுனாங்க. ஒன்று இந்தியா, இன்னொன்று இங்கிலாந்து. இந்த 2 டீமே விளையாண்ட 5 டெஸ்ட் மேட்ச் சீரீஸ். இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்தது. எக்ஸ்பெஷலி சினிமாவை மிஞ்சிற அளவுக்கு இருந்ததுன்னே நம்ம வந்து சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனல் பறக்கும் மேட்சாக இருந்தது. ஒவ்வொரு டெஸ்ட் மேட்சும் முடிவு பார்த்திங்கன்னா 5ஆவது நாளில் தான் வந்து முடிஞ்சது தவிர அதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் மேட்ச் கூட முன்னாடி முடியவே கிடையாது. எல்லா டெஸ்ட் மேட்சும் பார்த்திங்கன்னா ஒரு த்ரில்லிங் மூமெண்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட்டு சீரீஸே வந்து முடிஞ்சிருக்கு. அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட் மேட்சும் ஒரு மாதிரி இருக்கும்போது ப்ளஸ் அவங்க பேஸ்பால் முறையை கையெடுத்தாங்க. இந்தியா நாங்கள் விடாப்படி நாங்கள் வந்து தன்னம்பிக்கை விட மாட்டோம் அப்படின்ட்டு கையில் எடுத்தாங்க. ப்ளஸ் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 டெஸ்ட் மேட்ச் தொடர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா 2-2 அப்படிங்கிற கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சம்மன் செஞ்சு நல்ல ஒரு தன்னம்பிக்கை விடாமல் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அப்படி ஒவ்வொரு டெஸ்ட் மேட்ச்லையும் என்ன நடந்தது, ப்ளஸ் ஒவ்வொரு டெஸ்ட் மேட்ச்லையும் நடந்த த்ரில்லிங் மூமெண்ட்டு முக்கியமான விஷயங்களை தொகுத்து ஒரு வீடியோவை உருவாக்கியிருக்கேன். அதுதான் அந்த வீடியோவில் முழுசாக நம்ம வந்து வர்சஸ் இங்கிலாந்து அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஒரு ரன் திருவிழாவே அமைஞ்சுது. ப்ளஸ் அந்த மேட்ச் இந்தியா சும்மா வேறு லெவலில் ஆரம்பித்தாங்க. SSGS 100, கேப்டன் கில் 100, துணை கேப்டன் ரிஷப் பண்ட் 100 அப்படின்ட்டு சும்மா வேறு லெவலாக இருந்தது. 430 ரன்னுக்கு 3 விக்கெட் மட்டும் இழந்தாங்க இந்தியா ஃபஸ்ட் இன்னிங்ஸில். அதே இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 471 ரன்னுக்கு ஆல் அவுட்டும் ஆனாங்க. 40 ரன்னுக்கு ஆல் அவுட்டும் ஆனாங்க. திட்டுக்குன்னு 7 விக்கெட் வந்து சரிஞ்சுது. ப்ளஸ் மறுபடியும் நல்ல ஒரு கம்பேக் இங்கிலாந்துக்கிட்ட இருந்து கிடச்சிது. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒல்லி போப்போட 100 ப்ளஸ் ஹாரி புரூக்கோட 99 மறுபடியும் நல்ல ஒரு கம்பேக்குங்கிறது கொடுத்தாங்க. ப்ளஸ் செகண்ட் இன்னிங்ஸ் பிடிச்ச இந்தியா பார்த்தீங்கன்னா மறுபடியும் KL ராகுலோட 100, ரிஷப் பண்டோட 100ன்ட்டு சூப்பராக ஆரம்பித்தாங்க. ஒரு கட்டத்தில் 371 ரன்னுங்கிற டார்கெட்டை இங்கிலாந்துக்கு செட் பண்ணாங்க. ஓகே, இந்த 371ங்கிற ஒரு டார்கெட்டை நோக்கி ஆரம்பித்த ஒரு கடினமான இலக்கை நோக்கி ஆரம்பித்த இங்கிலாந்து பார்த்திங்கன்னா அதை ஈஸியாக சேஸ் பண்ணி வின் பண்ணாங்கன்னே சொல்லணும். ப்ளஸ் அவங்களோட ஓப்பனிங் பேரான அட்டி வெளுத்தாங்க. ப்ளஸ் அதுக்கப்புறம் ஜோ ரூட் அருமையான ஒரு ஆப் செஞ்சுரி அப்படின்ட்டு அந்த டெஸ்ட் மேட்சை 371 ஸ்கோரை அசால்ட்டாக சேஸ் பண்ணி வின் பண்ணாங்கன்னே நம்ம வந்து சொல்லலாம். சும்மா வேறு லெவலாக இருந்தது ஃபஸ்ட்டு டெஸ்ட் போட்டியில் தோல்வி. 2வது போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான விமர்சனங்கள் கேப்டன் கில் மேலே வந்து குமிஞ்சுதுன்னு சொல்லலாம். அதற்கெல்லாம் தக்க பதிலடி கொடுக்குற மாதிரி கேப்டன் கில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு ரெட்டை சதத்தை பதிவு பண்ணார். 2வது இன்னிங்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான 100 வந்து பதிவு பண்ணி ப்ளஸ் இந்தியாவுக்கு நல்ல ஒரு பக்கபலமான வந்து ஸ்கோரை வந்து செட் பண்ணார்னு சொல்லும். அந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து சப்போர்ட்டாக ரவீந்திர ஜடேஜா, ஜஸ்டிஸ் ஜெய்சல்ட்டு சூப்பராக வந்து சப்போர்ட் ரோல் பண்ணாங்க. ஒரு கட்டத்தில் இங்கிலாந்து 83 ரன்னுக்கு 5 விக்கெட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இருந்தாங்க. ப்ளஸ் அதுக்கப்புறம் சுமித் அண்ட் ஹாரி புரூக்கோட பார்ட்னர்ஷிப் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி கொண்டு போய் மறுபடியும் இங்கிலாந்து ஒரு கம்பேக்குங்கிறது பண்ணாங்க. மறுபடியும் இங்கிலாந்தை நாங்கள் விட மாட்டோம் அப்படின்ட்டு சும்மா வெறித்தனமான பவுலிங் பர்ஃபார்மன்ஸை இப்போ ஆகாஷ் தீப்போட அட்டகாசமான பவுலிங் பர்ஃபார்மன்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மேட்ச் 336 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஒரு வெற்றியை வந்து பதிவு பண்ணாங்க. இந்த லீடையும் பார்த்திங்கன்னா லெவல் பண்ணாங்க. அந்த சீரீஸையும் பார்த்திங்கன்னா லெவல் பண்ணாங்க. இங்கிலாந்து ஒரு மேட்ச் வின்னு இந்தியா ஒரு மேட்ச் அப்படின்ட்டு அந்த சீரீஸையும் பார்த்தீங்கன்னா லெவல் பண்ணாங்க. டெஸ்ட் மேட்ச்சை யாருமே பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மறந்துருக்கவே மாட்டீங்க. சும்மா வேறு லெவலாக இருந்தது அந்த டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஜோ ரூட்டோட 100 வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்கோரை வந்து இந்தியாவுக்கு செட் பண்ணாங்க. ப்ளஸ் அதை வந்து சேஸ் பண்ண இந்தியா வந்து பார்த்திங்கன்னா KL ராகுலோட அருமையான 100 வந்து பார்த்திங்கன்னா அவங்க அடித்த ஸ்கோரை இந்தியாவும் ஈக்குவல் பண்ணாங்க. ஓகே, செகண்ட் இன்னிங்ஸ் ஆட ஆரம்பித்தா இங்கிலாந்து வந்து பார்த்திங்கன்னா 192 ரனுக்கு ஆல் அவுட் ஆனாங்க. வாஷிங்டன் சுந்தரோட மேஜிக் பவுலிங்கால் அந்த டெஸ்ட் மேட்ச் அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். ஓகே, 192 இருந்தால் ஈஸியாக நாங்கள் இந்த டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிடும் அப்படின்ட்டு செகண்ட் இன்னிங்ஸை பிடிச்ச இந்தியா ஒரு கட்டத்தில் 112 ரனுக்கு 8 விக்கெட் இங்கிலாந்தோட மேஜிக் பவுலிங்கில் மிரண்டு போய் 8 விக்கெட் லூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் எங்கள் நாயகன் என்ட்ரி கொடுக்குறா அப்படின்ட்டு ரவீந்திர ஜடேஜா, சிராஜ், பும்ரா அப்படின்ட்டு இந்த கூட்டணி சும்மா வேறு லெவலாக இருந்தது. ப்ளஸ் இங்கிலாந்து பவுலர்களுக்கு பக்காவான நெருக்கடியை கொடுத்தாங்க. முடிஞ்சால் எங்களை விக்கெட் எடுத்து பாருங்கன்ட்டு செம்ம ஃபயர் ஃபேக்டராக அந்த டெஸ்ட் மேட்ச் போச்சு. சும்மா வேறு லெவலாக போயிட்டு இருக்கும்போது கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா சிராஜ் வந்து பாலை நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் விளையாடுவார். ப்ளஸ் பால் உருண்டுக்கிட்டே போய் ஸ்டெம்பில் பட்டு விழுந்துடும். ப்ளஸ் அந்த ஒரு மூமெண்ட் இந்தியா ஒரு 22 ரன் வித்தியாசத்தில் தோப்பாங்க. ப்ளஸ் அந்த மேட்ச்லாம் மறக்கவே முடியாது. இந்தியா நல்லா க்ளோஸாக வருவாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு க்ளோஸாக வந்து அந்த டெஸ்ட் மேட்ச் லக் இல்லாமல் நம்ம கைவிட்டு போகும். சிராஜ் அந்த மூமெண்ட்டில் உட்காந்து தலையில் கை வச்சுட்டு உட்கார மூமெண்ட்லாம் என்றைக்குமே வாழ்க்கையில் மறக்க முடியாத மூமெண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 3வது டெஸ்ட் மேட்ச் இந்த மாதிரி ஒரு த்ரில்லிங் மூமெண்ட்டாக இருக்குன்னு யாருமே நம்ம வந்து மறந்துருக்கவே. 4வது டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் அந்த மேட்ச் ட்ரா ஆனது. அந்த மேட்சை ட்ரான்னு நான் சொல்ல மாட்டேன். இந்தியா அந்த டெஸ்ட் மேட்சை வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னு தான் நான் சொல்வேன். சும்மா வேறு லெவலாக ஆரம்பித்தாங்க. இந்தியா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் சொதப்பல் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. ப்ளஸ் ஆனால் இங்கிலாந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ஜோ ரூட்டோட அருமையான 100 ப்ளஸ் வந்து அவங்களோட கேப்டன் பென் ஸ்டோக்ஸோட 100 ப்ளஸ் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பென் ஸ்டோக்ஸ் 5 விக்கெட் அப்படின்ட்டு சும்மா வேறு லெவலாக இருந்தது. இங்கிலாந்தோட ஸ்கோர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 669 ரன் அடித்தாங்க. இந்தியாவுக்கு லீடு பார்த்திங்கன்னா
311 ரன் லீடு கொடுத்தாங்க. ப்ளஸ் அந்த ஸ்கோரை அடித்து மறுபடியும் இந்தியா ஒரு லீடு அடித்தா தான் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தை வீழ்த்த முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் போய் இந்தியா சிக்கிட்டாங்க. எல்லாருமே நினச்சோம் இந்த டெஸ்ட் மேட்ச் 4வது டெஸ்ட் மேட்ச் இந்தியாவுக்கு கிடையாதையா, இந்த டெஸ்ட் மேட்ச் இந்தியா எப்படியும் தோற்றுரும். ஏன்னா 2 நாள் இருக்குது, 2 நாளில் இந்தியா எப்படி இவங்களை சமாளிக்க போகுது, 311 ரன் லீடு அதை தாண்டி அடிக்க முடியுமா, ப்ளஸ் அது வரைக்கும் இந்தியா தாக்கு பிடிக்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது சும்மா அட்டகாசமாக ஆரம்பித்தாங்க இந்தியாவோட பேட்ஸ்மேன் கேஎல் ராகுல் அண்ட் சுப்மன் கில்லோட அருமையான ஒரு பார்ட்னர்ஷிப். ஆரம்பத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா 0 ரன்னுக்கு 2 விக்கெட் போச்சு இந்தியா. அந்த டெஸ்ட் மேட்ச்சில் 0 ரன்னுக்கு 2 விக்கெட் போச்சு. அப்போயே நம்ம சோலி முடிஞ்சுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது கேஎல் ராகுல் அண்ட் சுப்மன் கில்லோட பார்ட்னர்ஷிப் மறுபடியும் இந்தியாவுக்கு ஒரு நம்பிக்கையை வலுவை வந்து கொடுத்துதுங்க. ஓகே, 4வது நாள் கம்ஃபர்டபுளாக முடிஞ்சுது. ப்ளஸ் 5வது நாள் ஆட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கேஎல் ராகுலும் அவுட்டு, ப்ளஸ் சுப்மன் கில்லும் அவுட்டு, 2 பேரும் அவுட் ஆனதுக்கப்புறம் சுத்தமாக அப்பயே நம்பிக்கை குறைஞ்சிது. ஆனால் அப்போ என்ட்ரி கொடுத்தாங்க ரவீந்திர ஜடேஜா அண்ட் வாஷிங்டன் சுந்தர். இவங்க 2 பேர்த்தோட கூட்டணியும் பிரிக்க முடியாமல் ரொம்பவே தத்தளிச்சாங்க இங்கிலாந்து பவுலர்கள். ஒரு கட்டத்தில் இவங்களை பிரிக்கவே முடியல. இவங்க 2 பேரும் ஒரு 100 வந்து பதிவு பண்ணாங்க. ப்ளஸ் அந்த மேட்ச்சில் சுப்மன் கில் 100 ப்ளஸ் கேஎல் ராகுல் ஒரு 90 அப்படின்ட்டு சும்மா வேறு லெவலில் அந்த மேட்ச் வந்து இங்கிலாந்துக்கு எதிராக ட்ரா பண்ணாங்க. ப்ளஸ் அந்த ட்ரா இல்லைங்க, இந்தியா ஜெயிச்சாங்கன்னு சொல்லும். 4வது மேட்ச் வேறு லெவலில் இருந்தது, பயங்கர த்ரில்லிங்காக போச்சு. ரசிகர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் மேட்சை வாழ்க்கையில் மறக்கவே மாட்டாங்க. டெஸ்ட் மேட்ச் இந்த 5வது டெஸ்ட் மேட்சை இந்தியா ஜெயிச்சா இந்த சீரீஸை லெவல் பண்ணலாம். அதாவது 2-2 அப்படிங்கிற லெவல் பண்ணலாம். இல்லை இந்த டெஸ்ட் மேட்ச் இந்தியா தோத்துதுன்னா அவங்களுக்கு சீரீஸ் போயிடும், சீரீஸை அவங்க வின் பண்ணிடுவாங்க. இல்லை இந்த டெஸ்ட் மேட்சை ட்ரா பண்ணாலும் பார்த்தீங்கன்னா சீரீஸை வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து தான் வந்து வின் பண்ணுவாங்க. அப்படிங்கிற மாதிரி இருந்து இக்கட்டான சூழ்நிலையில் 5வது டெஸ்ட் மேட்சை ஆரம்பித்தாங்க. ஆரம்பமே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான நெருக்கடியில் இந்தியா வந்து மாட்டினாங்க சொல்லணும். பயங்கரமான புற்கள் நிறைந்த ஒரு ஆடுகளமாக அமைஞ்சது. ப்ளஸ் இந்தியாவோட பேட்டிங் பயங்கர சொதப்பலுங்க. 224 ரன்னுக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இந்தியா ஆல் அவுட் ஆனாங்க. கருண் நாயர் மட்டும் போராடி ஒரு ஆஃப் செஞ்சுரி அடித்தார். ப்ளஸ் செகண்ட் அவங்களும் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆட ஆரம்பித்தாங்க. ப்ளஸ் அவங்களோட பேட்டிங்கும் பயங்கர சொதப்பலாக ஆரம்பிச்சது. என்னதான் ஓப்பனிங்கில் ஃபஸ்ட்டு விக்கெட்டுக்கே 98, 2வது விக்கெட்டுக்கு 121 ஆரம்பித்தாங்க, நல்லா ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும். ப்ளஸ் இருந்தாலும் சிராஜோட மிரட்டல் பவுலிங்கால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சுருண்டாங்கன்னு சொல்லலாம். 247 ரன்னுக்கு அவங்களும் 10 விக்கெட்டு இழந்து முடிச்சிட்டாங்க. ஓகே, 2வது இன்னிங்ஸ் ஆட ஆரம்பித்த இந்தியா பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. நம்மளோட யார் பார்த்திங்கன்னா கேப்டன் கில்லாக இருக்கட்டும், அவர் யாரும் பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. ஆனால் நம்மக்கிட்டேருந்து பெரிய பர்ஃபார்மன்ஸ் யார்கிட்டருந்து வந்ததுன்னா ஆரம்பத்தில் மொதல் டெஸ்ட் மேட்ச்சில் 100 அடித்த எஸ்எஸ் ஜெய்சால் கடைசி டெஸ்ட் மேட்ச்லேயும் அவர் 100 வந்து பதிவு பண்ணார். நைட் வாட்ச்மேனாக தீபக், அவர் ஆகாஷ் தீப், அவரு பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஆஃப் செஞ்சுரி. நம்மளோட வாஷிங்டன் சுந்தர் அட்டகாசமான ஒரு அதிரடி ஆஃப் செஞ்சுரி. நம்ம ரவீந்திர ஜடேஜா அவரும் ஒரு அதிரடி ஆஃப் செஞ்சுரி அப்படின்ட்டு சூப்பரான ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இங்கிலாந்துக்கு 374 ரன் அப்படிங்கிற வெற்றி இலக்கை நிர்ணயித்தாங்க. இந்த மாதிரி வெற்றி இலக்கு 374ங்கிற ஒரு வெற்றி இலக்கை நோக்கி ஆரம்பித்த 2 நாள் இருந்தது. 374 ரன் அடித்தா வெற்றின்ற இலக்கோட ஆரம்பித்த இங்கிலாந்து செகண்ட் இன்னிங்ஸை பிடிக்க ஆரம்பித்தாங்க. ப்ளஸ் வந்து ஜோ ரூட் அண்டு ஹாரி ப்ரூக்கோட அருமையான 100 வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் அட்டகாசமாக இருந்ததுங்க. 301 ரன்னுக்கு வெறும் 3 விக்கெட்டு மட்டும்தான் விட்டுருந்தாங்க. இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா வெற்றியோட நுழைவாயில் போய் நின்றுட்டாங்க. ஒரு கட்டத்தில் அவங்களோட விக்கெட்டை எடுக்க ஆரம்பித்தாங்க. ப்ளஸ் இந்திய பவுலர்கள் தோண்டு போன தருணத்தில் சிராஜ் அண்டு பிரதீஷ் கிருஷ்ணா இவங்களோட புயல் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட விக்கெட்டை எடுக்க ஆரம்பித்தாங்க. ப்ளஸ் அதுக்கப்புறம் அந்த கேமே பார்த்திங்கன்னா இந்தியாவோட கையில் வந்தது. கடைசி நாளுக்கு பார்த்திங்கன்னா 35 ரன் அடிக்கணும். இந்தியாவுக்கு தேவை 4 விக்கெட்டு, இங்கிலாந்துக்கு தேவை 35 ரன்னு. சும்மா அட்டகாசமாக இருந்தது இந்த மேட்ச்சு. மறுபடியும் பார்த்திங்கன்னா சிராஜோட மிரட்டல் பவுலிங்கால் பார்த்திங்கன்னா இங்கிலாந்து சுக்கு நூறாக செதஞ்சு போனாங்க. அந்த டெஸ்ட் மேட்சை இந்தியா அட்டகாசமாக வின் பண்ணாங்க. இப்போ அந்த 5வது டெஸ்ட் மேட்ச்சை இந்தியா வின் பண்ணது மட்டும் இல்லாமல் 2-2 இந்த சீரீஸை லெவல் பண்ணாங்க. இந்த மாதிரி டெஸ்ட் மேட்சை வாழ்க்கையில் யாருமே மறந்துருக்க மாட்டோம். இந்த டெஸ்ட்டு சீரீஸையும் வாழ்க்கையில் யாருமே மறந்துருக்க மாட்டோம். அந்த மாதிரி அட்டகாசமாக இருந்தது. அது ஃபைனல் டெஸ்ட் மேட்ச்சு. அந்த 35 ரன் அடிக்க 4 விக்கெட்டு, ஒவ்வொரு மூமெண்ட்டும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாலும் ஒரு ஹார்ட் அட்டாக்கே வர மாதிரி இருந்தது. ப்ளஸ் பயங்கரமாக இருந்தது. இந்த டெஸ்ட் மேட்ச் சும்மா வேறு லெவலாக இருந்தது. இந்த டெஸ்ட் மேட்ச் இந்த 5 சீரீஸையும் வந்து யாருமே உங்கள் வாழ்க்கையில் இப்படி ஒரு டெஸ்ட் மேட்சை வாழ்க்கையில் பார்த்துருக்கவே மாட்டேங்க. இதாண்டா டெஸ்ட் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சும்மா வேறு லெவலாக இருந்தது இந்த டெஸ்ட்டு சீரீஸ் ஃபுல்லாகவே.
இதை பற்றி நீங்கள் எப்படி என்ன நினைக்கிறீங்க, இதை பற்றி உங்களோட கருத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இப்போ உங்களுக்கு பிடிச்சுன்னா இந்த வீடியோ கருத்துக்களை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.